ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லைனிங் இல்லாமல் குர்த்தி ஸ்டிச் பண்ண போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில ஃபார்முலா எல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்லிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்ட்ராப்பு, அதுக்கு நம்ம செஸ்ட் சைஸை 12ஆல் டிவைட் பண்ணிவிட்டு வேறு ஆன்சரை ஷோல்டர் ஸ்ட்ராப்பாக வைக்கணும். எனக்கு 2.4 வந்துச்சு. நெக்ஸ்ட் ஹார்ம் ஹோலுக்கு எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, செஸ்ட் பாயிண்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் ஹார்ம் ஹோலுக்குள்ளது. எனக்கு 5 வந்துச்சு. நான் டாட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டோட டீப் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம டீப் மார்க் பண்ணிக்கலாம். நான் 6 வச்சுருக்கேன். ஸோ 6 வச்சு நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு, எனக்கு யூ ஷேப் வேணாம், எனக்கு லைட்டாக கோவ் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் லாஸ்ட்டு இதுலேருந்து 1 இன்ச் மேலே மார்க் பண்ணி கிராஸாக ஒரு கோடு போட்டேன் பாருங்கள். இது பாக்ஸ் டைப் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹார்ம் ஹோலுக்கு நம்ம லாஸ்ட்டாக 5 வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்பர் பஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்ணி அதை 24ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை ஹார்ம் ஹோலில் கர்வாக நம்ம மார்க் பண்ணிடுறோம். இப்போ செஸ்ட்டு ஃபுல்லாக லென்த்து மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செஸ்ட்டோட லைனு, அதுக்கப்புறம் வெஸ்ட்டோட லைனு, எந்தெந்த இடத்துல மார்க் வருதோ அந்தந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு ஹிப்பு கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அண்டர் ஹிப்பு கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நீட்டாக நம்ம லைனாக மார்க் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அப்பர் செஸ்ட், அதுக்கப்புறம் செஸ்ட் சென்டர் செஸ்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹிப்பு, அண்டர் ஹிப்பு, இது ஃபுல்லாகவே நம்ம மார்க் பண்ணி வச்சுடுறோம். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாத்துலேயுமே நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, ரவுண்டு மெஷர்மெண்ட்டு, அதை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு செஸ்ட்டு 29னா எனக்கு 7.3 வரும். ஸோ அதேமாரி ஒவ்வொரு இடத்துலையும் வெஸ்ட்டு, அண்டர் ஹிப்பு இந்த மாதிரி இடத்துல 4ஆல் டிவைட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை ஃபுல்லாக மார்க் பண்ணி லைனாக ஜாயின் பண்ணிடணும். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கர்வ் வர மாதிரி பெண்ட் பண்ணி வரணும். இது ஹிப் சைடு அண்டர் ஹிப் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னாக நான் ஒரு 2 இன்ச்சஸ் இல்லைனா 1.5 இன்ச்சஸ் அலவன்ஸுக்காக நான் மார்க் பண்ணிடுறேன். நம்ம ஃபுல்லாக இப்போ மார்க் பண்ணிடுறோம் அண்டர் ஹிப் வரைக்கும். ஃபுல்லாக அண்டர் ஹிப்புக்கிட்ட மட்டும் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணணும். மிச்சம் எல்லா இடத்துலையும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிடணும். இப்போ மார்க் பண்ண இடத்துல எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக நான் ஒரு லைனாக ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ ஃபுல் லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டேன். இப்போ கோடு போட்ட பிறகு கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச் வேணும் இல்லையா, அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம கீழே பார்டருக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படிங்கிறத நான் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அண்டர் ஹிப் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டேன். நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம், லைட்டாக ஒரு கர்வ் மாதிரியும் போடலாம். இப்போ கீழே 1 இன்ச்சு தான் நம்ம அண்டர் ஹிப்பில் நம்ம 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருப்போம். அதே 1 இன்ச்சு தான் நம்ம கீழேயும் மார்க் பண்ணி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் எந்தெந்த இடத்துலலாம் நாச்சஸ் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நாச்சஸ் போட்டுருங்க. நான் நாச்சஸ் போடுறத மேக்ஸிமம் காட்ட மாட்டேன். ஹிப்பு கிட்ட, அண்டர் ஹிப்பு கிட்ட, அப்புறம் ஸ்லீவ் கிட்ட, அப்புறம் ஷோல்டர் கிட்ட, இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபுல்லாக நாச்சஸ் போட்டு வச்சிடணும். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட ரவுண்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணி எனக்கு வர ஆன்சரை நான் மார்க் பண்ணி ஸ்கேலால் கோடு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் இல்லைனா 1 இன்ச் நான் கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ லென்த்து நான் எனக்கு 6 போதும். நான் லென்த்து 6 மார்க் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டாக பாக்ஸ் மாதிரி வந்துட்டா. இப்போ அதில் நம்ம 3.5 பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு எனக்கு ஹார்ம் ஹோல் 13. ஸோ 13 பாதியாக டிவைட் பண்ணோம்னா 6.5. ஸோ நான் 6.5 மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடுறேன்.
ஸோ இதில் நான் பாதி எது அப்படின்ட்டு மார்க் பண்ணிடுறேன். நான் எந்தெந்த இடத்துல பாதி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. இதில் ஆஃபு, ஃப்ரண்ட்டில் ஆஃபு, பேக்கில் ஆஃபு அப்படின்ட்டு நான் கரெக்டாக ஒரு 3 இடத்துல மார்க் பண்ணி ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிவிடுவேன் அந்த இடத்த. இப்போ நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா நான் வந்து அலவன்ஸ்க்கும் நான் 1.5 விட்டு கட் பண்ணுறேன். நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச் விட்டு தான் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணணும். மார்க் பண்ணதோட ஃபுல்லாக கட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், போட முடியாது உங்களால். சரி, இப்போ ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஒரு நாச்சஸ் போட்டு வரோம் சென்டரில். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஆஃபு பேக்கில் ஆஃப்ன்ட்டு, அதில் நமக்கு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி பெண்ட் பண்ணி வச்சா தான் நம்ம ஃப்ரண்ட்டில் இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஸ்லீவில். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நான் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் போல் நான் கட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு இதில். ஸோ நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கிளாத்து தனியாக எடுத்து வைக்கும்போது ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் நான் இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். 2 கிளாத்துலையுமே இந்த இன்ட்டுங்கிற மார்க்கை நான் போட்டு வச்சிடுறேன். ஸோ ஃப்ரண்ட் எது பேக் எது நமக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ இப்போ நெக்குக்கு வந்து நம்ம லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதால கேன்வாஸ் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நான் கோடு போட்டுடுறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வைக்கணும் இல்லையா, அதனால் ஷோல்டர் ஸ்ட்ராப் 2.5 வரும். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம மார்க் பண்ணிடுறோம். நெக்குக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6.5 கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் நம்ம கோடு போட்டோம் பாருங்கள். இல்லை 1 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் மாதிரி வரைஞ்சிடுறோம். இது ஃபுல்லாக வந்து பேக்குக்குள்ளே நெக்கு. எக்ஸ்ட்ரனா வந்து 1 இன்ச் நம்ம விடுறோம். இதை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், கேன்வாஸை வச்சு தான் பேக்குக்கு. ஏன்னா நம்ம லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதால நெக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கேன்வாஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஃபுல்லாக மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக கர்வ்லாம் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிடுறோம். இப்போ அடுத்தது கட் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணணும். நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டு தான் கட் பண்ணணும். அந்த 1 இன்ச்சு கேப் இருக்குது, அதுதான் சென்டர் பாயிண்ட்டாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம மேலே கட் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல மடித்து தைக்கும் போது ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ இதுதான் ஃப்ரண்ட் பேக்குக்குள்ளது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்குள்ளது பார்க்குறோம். ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிடுறோம். மேலே 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி ஸ்கேலால் கோடு போட்டுடுறோம். ஃபுல்லாக ஸ்கேலால் கோடு போட்டுட்டு ஷோல்டர் ஸ்டாப் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு நெக்கோட லென்த்து எந்த அளவுக்கு டீப் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் ஸ்டாப்பு இந்த அளவுக்கு வித்து இருக்குது ஷோல்டரில். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி நம்ம அதே மாதிரி பேக்குக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பாக்ஸ் மாதிரி கோடு போட்டு வர்றோம். கோடு போட்டு இது வந்து நம்ம யூவாக இல்லாமல் கிராஸாக போட்டிருப்போம். ஸோ 1.5 இன்ச் மேலே வச்சு டாட் போட்டு இது இப்போ கிராஸாக நம்ம ஜாயின் பண்ணுறோம். நான் எந்த மாதிரி கிராஸாக ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரியே நீங்கள் போடுங்க. இப்போ 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை கட் பண்ணுவோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஷார்ப் இன்ச்சஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து போடும்போது கரெக்டாக அந்த ஷார்ப் இதெல்லாம் வரும். இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். கீழே உள்ள லைனில் வந்து இந்த லைன் மேலேயே வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம மேலே உள்ள லைனில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுவோம். இது மேலே வச்சு தான் நம்ம கிளாத் மேலே வச்சு தான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது இப்போ கட் பண்ணுறது எப்படி, ஃபார்முலா யூஸ் பண்ணுறது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.